உங்களையெல்லாம் என்ன பண்ணுறது? ஸ்மூத்தி போட்டு வச்சுருக்கேன், வேணான்ட்டு லெமன் ரைஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸ்மூத்தி கீத்தி எதுவுமே வேணாம். ஆனால் லெமன் ரைஸ் இப்படியா பைத்தியம் முடிச்ச மாதிரி சாப்பிடுவீங்க? எனக்கு லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. நான் ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். அந்த டைமில் கூட அம்மா வந்து இந்த லெமன் ரைஸு, இந்த வெண்டைக்காய், அப்புறம் இந்த மசால் எக்கு அப்பெல்லாம் பண்ணுவாங்க. எப்பப்பெல்லாம் லெமன் ரைஸ் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் நான் காலையில் உட்காந்து பொறுமையாக காரத்துன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் ஸ்கூலுக்கு போவேன். அசம்பிளி லேட்டாக தான் போவேன். நிற்பேன் 1.5 மணி நேரம். சாப்பிட்டுட்டு போய் தெம்பா நிற்பேன். அதே லெமன் ரைஸை தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. இன்டர்வெல்ல சாப்பிடுவேன், திருப்பி லஞ்சில் சாப்பிடுவேன். நைட்டுக்கும் அம்மா இதாக வச்சிருப்பாங்க எனக்கு மட்டும் தனியாக. நீங்கள் சீக்கிரம் போயிருந்தா மட்டும் நல்லா படிச்சு கிழிச்சிருப்பீங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இதே தான் நானும் பேக் பண்ணியிருக்கேன். நைட்டுக்கும் ஓகே, மிட் நைட்டும் சாப்பிடுவேன். எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன் லெமன் ரைஸ். வேற யாராவது லெமன் ரைஸ் வெறியர்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. இருக்க மாட்டாங்க. நீ நினைச்சிட்டு இருக்க எக்கச்சக்கமா இருப்பாங்க. கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. சரி பாப்போம். என்னது? கிரீன் சிக்கன். லுலுசபா சாமிநாதன் மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். பச்சை கலர்ல இருந்துச்சு. எடுத்து நக்கி பார்த்தா சாணி அப்படின்னால அந்த மாதிரி நீங்க சாப்பிடவே வேணாம், வச்சிருங்க. பச்சை கலர்ல இருக்கு அந்த மாதிரின்னு சொன்னேன். சூப்பரா இருக்கு. நல்லா எல்லாத்தையும் சோக் பண்ணி அரைச்சு போட்டேன்னு சொன்னேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதோட ஆனா இன்னைக்கு ஹைலைட் லெமன் ரைஸ் தான். இந்த லெமன் ரைஸ்ல வந்து அந்த இடிச்ச பூண்டு, பெருங்காயம், அதோட ஃப்ளேவரு ப்ளஸ் இன்னொன்று வந்து நார்மலாக வந்து எதுவாக இருந்தாலும் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் தூக்கி போட்டுருவோம். பட் லெமன் ரைஸில் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல, அது எல்லாத்தையுமே காஞ்ச மிளகா கூட சம்டைம்ஸ் சாப்பிட்ருவேன். அதில் தாளிப்புக்கு போடுறது எல்லாத்தையுமே. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து காலையில் பண்ண உடனே சாப்பிடும்போது கடக்கு முடக்கும் கிடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மத்தியானம் ஈவினிங் சாப்பிடும்போது அப்படியே ஒரு மாதிரி சுவாகியாக மாறிடும். காலையில தான் பேசி முடிச்சிட்டிங்களா உங்கள் லெமன் ரைஸை? இப்போ பேசணுமா? சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு இதை பற்றிலாம் பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. லெமன் ரைஸை பற்றி பேசுறது யார் இருக்கா? நான் தான் பேசிக்கணும்.